சென்னை எழும்பூரிலிருந்து தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு செல்லும் ரயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வீரகுமார், வணக்கம். தங்களோட ஜனநாயக கடமையாற்ற மக்கள் தங்களோட சொந்த ஊர்களுக்கு ரொம்ப ஆர்வமா படையெடுக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க நிற்கிற எழும்பூர் ரயில் நிலையத்தில் என்ன நிலைமை? போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? கூடுதல் விவரங்கள் என்ன? விக்னேஷ், தமிழ்நாடு முழுவதும் நாளை ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில சென்னையிலிருந்து புறப்பட்டு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று அந்தந்த தொகுதிகளில் வாக்களிக்க சென்னையில, அதாவது கல்வி, படிப்பு, மற்ற வேலைகளுக்காக இருக்கக்கூடிய பொதுமக்கள், வாக்காளர்கள் சாறை சாறையாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல படையெடுத்து தொடங்கியிருக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்தே பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் சென்னை எழும்பூருக்கு வந்து சென்னை எழும்பூரில் இருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்ற நிலையில தற்போது நாளை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்னும் சரியாக 12 மணி நேரம் கூட இல்ல. நாளை காலை 7 மணிக்கு தேர்தல் தொடங்க, வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னை எழும்பூர்ல பொதுமக்கள், வாக்காளர்கள் முண்டியடித்து கூட்டம் கூட்டமாக தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் தற்போது சென்னை எழும்பூரில் இருந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு செல்லக்கூடிய மண்ணை எக்ஸ்பிரஸ் அந்த ரயில் நிலைய இதுல இருக்கும். இந்த ரயில் நிலையத்தை பார்த்தாலே தெரியும். இந்த ரயில் நிலையம் பெட்டிகள் முழுவதுமே பொதுமக்கள், வாக்காளர்கள் எந்த அளவு குவிந்திருக்காங்க அப்படிங்கிற காட்சியை பார்க்க முடிகிறது. சற்று முன்பாக வாக்காளர்கள், பொதுமக்கள் லக்கேஜ் பெட்டியில ஏறி இருந்தாங்க. அப்புறமேலு ரயில்வே பாதுகாப்பு படையினர், ரயில்வே துறை அதிகாரிகள் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய பயணிகள், வாக்காளர்கள்ட்ட நேரடியா இங்க இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம், நீங்க எந்த ஊருக்கு போகணும்? இங்க என்ன நிலவரம் இருக்கு? உங்களுக்கான இருக்கை இருக்கா? வணக்கம், என்னோட சொந்த ஊர் மன்னார்குடி. சென்னையிலிருந்து கிளம்புறோம். ஆனா இருக்கை வசதி எந்த வசதியுமே கிடையாது. இப்போ என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இருக்கை வசதி இல்லாதனால ஒரு பப்ளிக் வந்து எப்படி நடத்தும் தெரியல. ஒரு போலீஸ்காரங்க இருக்கட்டும், ரயில்வே துறை அதிகாரிகள் இருக்கட்டும், அவங்களோட கண்ட்ரோலுக்கு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா பேசுறாங்க. ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இல்ல. இடம் இப்போ ஃபுல்லாயிடுச்சு. அன்ரிசர்வ் கொஞ்சம் ஃபுல்லா எடுத்தால இப்ப ரிசர்வ்ல போய் உட்கார முடியாது யாராலுமே. சரிங்களா? இப்ப ரிசர்வ்ல உட்காரணும்னா அதுக்கு தான் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு இடம் இல்லை எங்களுக்கு. இப்ப இந்த லக்கேஜ் கோச் உட்காந்தா கூட போலீஸ் அதை வச்சு வெளில அனுப்பிட்டாங்க எல்லாருமே. இந்த தேர்தல் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? இது எத்தனாவது தடவை நீங்க வாக்களிக்க போறீங்க? எவ்வளவு முக்கியமானது இது? அதாவது நான் அது என்னோட ஏஜ் 30 இயர்ஸ் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போறேன் என் சொந்த ஊருக்கு. திருநங்கை மாறினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் ஊருக்கு ஓட்டு போட போறேன். ஒரு ஜனநாயகத்தில், அதாவது ஒரு இந்தியாவில் ஒரு மாற்றம் உருவாகணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக நான் ஓட்டு போட போறேன். ஒருத்தர் பேசுனதை பார்க்க முடியுது. தொடர்ந்து முதல் முறை வாக்களிக்கக்கூடிய பெண் ஒருவர் நம்ம இருக்கா, அவங்கள்ட்ட கேட்கலாம். உங்களுக்கான வசதி இங்க எப்படி இருக்கு? நீங்க எந்த ஊர் போகணும்? நான் மன்னார்குடி போகணும் சார். இப்போ நாங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெயின் தான். அந்த ஒரு ட்ரெயின்ல தான் போக முடியும். இப்போ நிறைய ட்ரெயின்ஸ்லாம் இருக்க, வேற ஊரவங்கள வேற ஒருத்துல போலாம். ஆனா இதுலயே போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏறவும் முடியல. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல உள்ள போனாலே வெளில தள்ளி விடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். ஒரு ஆர்வத்தோட போகும்போது இதை பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட், நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாமான்னு ஒரு தோணுது. அப்படி என்ன பண்றது? இவங்க அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு வச்சிருக்கணும். எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாம நீங்க எல்லாருமே போகணும் அப்படின்னா என்ன அது நியாயமே எனக்கு தெரியல. எனக்கு முன்பதிவு செஞ்சிருந்தீங்களா? இல்ல முன்பதிவு செய்யறதுக்குமே அட்வான்ஸ் எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. நான் வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இங்க பார்த்த உடனே திருப்பி போயிடலாமா அப்படின்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டு ஒரு ஓட்டு போடணும்னு ஒரு எண்ணத்தோட வந்திருக்கேன். இதை பார்த்தா நான் திருப்பியே போயிடுவேன் போல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு எனக்கு. தேர்தல் நீங்கள் முதல் முறை வாக்களிக்க போறீங்க, எவ்வளவு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வரும், அதனால நான் போறேன். மெயினா அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் ஒன்னு போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். வந்திருந்த பயணிகள், பொதுமக்கள், முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் பேசினதை நம்ம பார்க்க முடிந்தது. ஆர்வத்தோடு முதல் முறை வாக்களிக்க போறோம்னு ரயில் நிலையத்தின் மூலமாக, ரயில் மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல வந்திருந்த மக்களுக்கு இந்த ரயில் நிலையத்தில் கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து வாக்களிக்காமல் மீண்டும் வீட்டிற்கே சென்று விடலாமா என்ற ஒரு நிலை தோன்றுவதாக தெரிவிக்கிறார்கள். நிச்சயமா வீரகுமார், ஆர்வத்தோடு வாக்களிக்க போற மக்களுக்கு இது மாதிரியான சிரமங்கள் ஏற்படுறது நிச்சயமா தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.